ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. 2021 ரிலீஸ் ஆன டை இன் கன்ஃபைட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் கிரைம் ஆக்ஷன் காமெடி மூவி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் படத்தில் ஹீரோ ஒரு கேங்ஸ்டர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேனோட பொண்ணு மேலே காதலில் விழுறாரு. விழுந்ததுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. ஒரு சில காரணத்தினால ரெண்டு பேரும் பிரிஞ்சும் போயிடுறாங்க. திரும்பவும் மீட் பண்ணுறாங்க, திரும்பவும் லவ் பண்ணுறாங்க, திரும்பவும் சேர்றாங்க. இவங்க பிரிஞ்ச அந்த காலகட்டத்தில் அந்த ஹீரோயினோட அப்பாட்ட வேலை பார்த்தவத்த அந்த ஹீரோயினியை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்பொழுது அவங்க திரும்பவும் ரீஜூனியன் ஆகி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. இதனால கடுப்பான வில்லன் அவங்கள எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கான். அதே சமயம் ஹீரோயினை போட்டு தள்ளுற வில்லனை இன்னொருத்த போட்டு தள்ளணும்னு பிளானும் பண்றான். ஸோ இதுக்கு நடுவில் வாழ்க்கையை வெறுத்து போன நம்ம ஹீரோ நான் எப்படியாவது இறந்து போகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. அதுக்காக ஒரு கேங்ஸ்டர்கிட்ட போய் சேர்ந்து அவர் சொல்கிறாரு, நான் எப்படியா இறந்து போகணும், எப்படி இறந்து போகணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, நான் கன் ஃபைட்டில் இறந்து போகணும் அப்படின்றாரு. ஸோ அதனால தான் அந்த படத்துக்கு பேர் டை இன் கன் ஃபைட் அப்படின்னு. ஸோ இறுதியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் படத்தோட சுவாரஸ்யமான திரைக்கதை. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் வாய்ஸ் போக நமக்கு பல பிக்சர்ஸ்கள் காமிச்சு தான் படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாடுலேஷன் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முழுக்க ஒரு ஆக்ஷன் படமாக இல்லாமல் நிறைய காமெடிகள் கலந்து ஒரு லவ் ரொமான்டிக் ஆக்ஷன் படமாக இந்த படத்தை கொடுத்துருந்தாங்க. அதுவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோ ரொம்பவே ஒரு யங்ஸ்டர் அண்ட் ஒரு ஒரு கேங்ஸ்டர். அவர் ஒரு லவ்ல விழுந்து அவரோட லவ் என்ன மாதிரி இருக்கும், எந்த ஒரு விஷயத்தையுமே சீரியஸா எடுத்துக்காத ஒரு ஹெட்மேனா இருந்தா அவன் எப்படியான அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப ரியலிட்டிக்கா காமிச்சிருப்பாங்க இந்த ஸ்கிரீன்ல. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த கேரக்டர்ல நடிச்சவரும் பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கா நடிச்சிருப்பாங்க. அண்ட் அலெக்ஷா அப்படின்னா ஹீரோயினி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினாமினலான ஒரு ஆக்டிங் அண்ட் ரொம்ப கியூட் அண்ட் அழகா இருக்கிறாங்க பார்க்கறதுக்கும். ஸோ அவங்களோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாகவே இருந்துச்சு. அண்ட் பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவங்க ஏன் நான் உனக்கு லெட்டர் போட்டு நீ எதுக்கு எனக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க அழுகிற காட்சிகளாகட்டும், கிளைமேக்ஸில் அவங்க கன் எடுத்து வில்லனை போட்டு தள்ளிட்டு ஹீரோவை மடியில் வச்சுட்டு அழுகிற அந்த காட்சி ஆகட்டும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நமக்கு அப்படியே ஹார்ட்டோட டச் ஆகுற மாதிரி ஸ்க்ரீன் பிளே மேக் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் யூஷுவல் ஒரு கேங்ஸ்டர் படத்தில் என்ன மாதிரியான முடிவு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் அந்த முடிவு நம்ம எங்கேயுமே ஹர்ட் பண்ணாத அளவுக்கு அந்த முடிவை ரொம்ப ஸ்வீடாக முடிச்சிருப்பாங்க. அதுவும் இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆக்சுவலி எனக்கு இந்த படத்தில் பிடிக்கல அப்படின்னா கொஞ்சமே ஒரு இன்கம்ஃபர்டபுளா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வில்லன் அந்த கேங்ஸ்டர் அப்படிங்கிற அந்த ரெண்டு கண்டென்ட்டும் இருந்தாலும் இது ரெண்டுமே நடுவில் எங்கேயுமே ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணலையோ இந்த ஸ்கிரீன் பிளேல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஒரு கேங்ஸ்டர் படம்னா நல்ல ஃபைட்ஸுகள் நம்ம எதிர்பார்த்திருப்போம். இது முழுக்க ரொமான்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கேங்ஸ்டர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மறைச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு படம் பார்க்கும்போது தோணுச்சு. பெருசா படங்கள்ல சண்டை காட்சிகள் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் எதிர்பார்ப்போம். ஸோ இது ஒரு ரொமான்டிக் கேங்ஸ்டர் அப்படின்னு அவங்க படத்திலே சொல்லிடுறாங்க ஸ்டார்டிங்கில். ஸோ அதனால நீங்கள் அந்த ரொமான்டிக்கை மட்டும்தான் இங்கே எதிர்பார்க்கணும். அண்ட் படத்தை பொறுத்த வரைக்கும் 18+ கண்டென்ட் உள்ள படம். ஸோ நீங்கள் ஃபேமிலிஸோட இந்த படம் நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் தனியாக தான் இருந்து பார்க்கணும். இந்த படம் பார்த்தீங்கன்னா லைன் கேட்ஸ்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இந்த படம் நீங்கள் போய் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அமேசான் பிரைம்ல இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஒரு 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க 10க்கு IMDbலேருந்து. ஸோ ஓவரால் அந்த படம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு டார்க் காமெடி படம் எல்லாம் நமக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த டை இன் கன் ஃபைட் அப்படின்ற படம் உங்களுக்கான படமாக தான் இருக்கும். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஒரு புதுசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹாலிவுட் படங்கள் பார்க்குறதுக்கு. அண்ட் ஒரு மெயின் விஷயம், இந்த படம் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அஃபிஷியல் தமிழ் டப்போட நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நீங்கள் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அங்கேயும் இந்த படத்தை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோடு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.